ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள்னா ஏப்ரலுடைய 27ஆம் தேதியை சொல்லலாம். அன்று ஏன் முக்கியமான நாள்னா அன்று அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை. அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதத்தில் வருது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சித்திரை அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த சித்திரை அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறுவதுக்கு முன்னாடி சித்திரை மாதத்துடைய சிறப்பை சொல்லிடுறேன். சித்திரை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை சித்திரை அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் என்னங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ வாங்க என்னென்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் புதன் சனி இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் இருக்கிறாங்க. ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் குரு இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த அமாவாசையில் பல வரப்போகுது. கிரக மாற்றங்களும் இந்த அமாவாசையில் இருக்குது. கிரக மாற்றங்களில் அமாவாசைக்கு முன்னாடி 26ஆம் தேதி ஃபஸ்ட்டு ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. கேது பகவான் லாபஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கும் மாறுறாரு. இதை தொடர்ந்து ஏப்ரலுடைய 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விசாகம் 4ஆம் பாதங்களில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது. எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் என்று சொல்லப்படுது. போட்டிகள் உங்களுக்கு குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்த லாபமானது கிடைக்க பெறுவது உங்களுக்கு உறுதி. கடன் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் தீரும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான பலன் உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். அதே நேரத்தில் அவர்களோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிடையே மனவிட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம். பிள்ளைகள் வகையில் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் வகையில் அனுசரணையாக நடந்து கொள்ளணும். இது அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை.
அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு கீழே உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதில் வேகமானது காட்டணும். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும்னா சக ஊழியர்கள் கிட்ட கேட்கலாம். அப்புறம் மாணவர்கள் படிப்பில் சிறப்பான பலனை காணுவீங்க. இந்த கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் உங்களால் சாதனை புரிய முடியும் என்பது குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடக்கணும். அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலையானது கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையானது கிடைக்கும். பணத்தை இழக்க நேரிடலாம். ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்தணும். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு நல்ல நிலை சேரும். அதனால் உயர் பதவியில் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க நல்ல நிலை வரும்போது அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் துறையில் சார்ந்தவர்கள் மேன்மை அடைகிற மாதிரி இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கு. பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பானது உங்களுக்கு இருக்குது. புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த அமாவாசைக்கு பிறகு உருவாகும். பெண்கள் கூட சக ஊழியர்களுடைய மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாகுவீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் குறைவாக இருக்கும். தைரியமான குணங்களோடு பணி செய்வதால் மட்டுமே இருக்கக்கூடிய வேலையில் இடர்கோள்களை எதிர்கொள்ள முடியும். அதனால் தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன தவறுகள் செய்யாதீங்க என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன தவறுகள் செய்யாதீங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்படுங்க. சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை சித்திரை அமாவாசை தினம். இந்த அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து படைத்து தண்ணீர் இறைப்பது உங்கள் பித்திருக்களை திருப்திப்படுத்தும். ஆனால் அமாவாசையில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. அதை உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஆனால் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்கிறாங்க பெரியவங்க. அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் வாசலில் கோலமிட்டால் தவறில்லை. அல்லது அன்றைய தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாமல் இருக்கணும் என்பது சொல்லப்படுது. விநாயகருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதசி, பைரவருக்கு அஷ்டமி, பௌர்ணமிக்கு அம்பிகை, இதே போல் பித்ருக்களுக்கு அமாவாசை. அதனால் தினமும் இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தியாவதோடு குலம் செழிக்கும். நம்ம இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் தீர எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும்போது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ அமாவாசையில் கண்டிப்பாக வாசலில் கோலம் போடுவது, மணி அடிக்கக்கூடிய ஒளி, இரும்பு பாத்திரத்தின் ஒளி இவற்றால் பித்திருக்களுடைய வருகை தடைப்படும். இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை, அதாவது வீட்டுக்கு பித்திருக்கள் செல்லும் வரை வீட்டு வாசல் மற்றும் பூஜாரையில் கோலம் போடுவதை, மணி எடுத்து ஒளி எழுப்பி பூஜைகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சொன்னது உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிற தாள்களையும் அமாவாசைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.